சரியான செயல்முறையுடன் இயங்கும் திட்டம் அவசியம். நாட்டின் உண்மையான வளர்ச்சி எப்போது நிகழ்கிறது? முதலில் நீர், பின்னர் வயிற்று பசி, அதன் பிறகு உயிர், பின்னர் அறிவு, அறிவினால் வரும் பயன், அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுதுதான் நமது வளர்ச்சி முழுமையாக நிறைவேறும். சரி, இப்போது ஒவ்வொன்றும் ஏன் அவசியம் என்று சொல்றேன், கவனமாக சிந்திச்சு பாருங்க. நீர் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை. நீர் இல்லாமல் எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. இதற்காகவே திருவள்ளுவர் கூறியுள்ளார், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. ஆகவே நமது செயல்பாடு நீர் வளமையே முன்னோக்கி கொண்டு தொடங்குகிறது. சரி, இப்போ வயிறு என்ற சொல் ஏன் செயல் திட்டத்தில் உள்ளது என்று பார்ப்போமா? ஒரு வாரமா காய்கறி அரிசி இல்லையே, ஏன் இப்படி? எனக்கும் தெரியலம்மா. சந்தையிலே பொருள் வரவே இல்ல, உற்பத்தி இல்ல. எவ்வளவு நாள் தான் இந்த செயற்கை உணவு சாப்பிட்டு வாழ்வது? வயிறு என்பதின் பொருள் பசி. மிகவும் கடுமையான வயிற்று பசி வந்தால் நமது அனைத்து பண்புகள், மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, அறிவு, ஒழுக்கம் எல்லாம் போயிடும். அவன் ஒரு மனிதனாகவே இருக்க மாட்டான். இதே தான் ஔவையார் தமிழ் இலக்கியத்தில் பாடியுள்ளார், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று. அதனால தான் பசி என்ற சொல் நமது தேசத்தில் இல்லாமல் ஒழிக்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன? உயிர். இதோ தெளிவாக சொல்றேன், கேளுங்க. உயிரை பாதுகாக்க 2 முக்கியமானவை அவசியம். ஒன்று மருத்துவம், மற்றொன்று மரங்கள். நோயிலிருந்து மனித உயிரை காக்கும் சக்தி மருத்துவத்திற்கே உண்டு. அதனால் அனைவருக்கும் சமமாகவும் தரமாகவும் கிடைக்கும் மருத்துவ சேவை என்பது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது. ஆகையால் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக உயர்தர மருத்துவ சேவை வழங்கப்படும். மேலும்